வணக்கம். நெருப்பு தமிழன். 2K கிட்ஸ் திரைப்படங்கள். 2K கிட்ஸ் திரைப்படம்னா இப்போ என்ன தெரியுமா செய்கிறானுங்க? கூட்டி கொடுக்குற வேலை மட்டும்தான் செய்கிறான். இப்போது சினிமா படங்களை பார்த்து தாங்க எல்லாருமே கெட்டு குட்டிச்சோராக போயிட்டு இருக்கிறான். ரஜினிகாந்த் சிகரெட்டை பிடிக்கிறான்னு சொல்லி சிகரெட்டை பிடிச்சவன் இன்றைக்கி அந்த காலங்கள்லேருந்து 60 வயசுக்கு அப்புறம் 60-70 வயசும் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் ரஜினி மாதிரி. அப்பனை பார்த்து மகங்க சிகரெட்டு பிடிக்க ஆரம்பித்து அடுத்த தலைமுறைன்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி சினிமா படங்களை பார்த்து இன்றைக்கி நம்ம சமூகம் அழிந்து கொண்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம வைக்கிற பேரெல்லாம் சினிமா நடிகர்களுடைய பேர், நடிகைகளுடைய பேர் தான். இப்படி சினிமா முகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். 2K கிட்ஸ் படம் எடுக்கிறேன்னு சொல்லி இவன் ஒரு 10-15-25 கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுத்து 200 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணுறான்? படங்கள் எல்லாம் இப்போ பார்த்தா எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு பொண்ணும் ஆணும் படத்தில் தள்ளின்னுலாம் பேசுகிறது இல்லை, எல்லாம் ஒட்டி உரைச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு தான் பேசுகிறது. இப்படி எந்த ஊரில் தமிழ்நாட்டில் உள்ள 12,200 கிராமங்கள் இருக்குங்க. எந்த கிராமங்களில் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இப்படி ஒட்டி உரைச்சிக்கு நிற்கிறாங்க? அப்போது ஒரு கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய விடயமா இல்லையா இது போன்ற படங்களை ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீங்க? இது மாதிரியான இயக்குநர்களை தூக்கில் போட வேண்டியது தானே? ஏன் போடலை? சென்சார் எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? எதுக்கு? என்ன சென்சார் என்ன புரோக்கர் வேலை செய்தா? எதுக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? கலாச்சார சீரழிவு என்பது இப்படி தாங்க வரும். இப்போ 10வது படிக்கிறவனே பொண்ணை கூட்டு ஓடி போயிடுறான். இன்றைக்கி கல்லூரிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை, 10வதுல கூட்டு ஓடி போயிடுறான். அந்த பொண்ணு 11வது 10வதுலேயே இப்போ நிறைய பொண்ணு கர்ப்பமான பெண்கள்லாம் இருக்குது. காரணம் என்ன? சினிமா. 2K கிட்ஸ் படம் எடுக்கிறவனு சொல்கிறவனெல்லாம் செருப்பை கலட்டி அடிக்கணும். இவங்களெல்லாம் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவனுங்க. நான் மட்டும் முதலமைச்சராக இருந்தேன், இந்த நாய்களை பூரா பிடிச்சி தூக்கில் போட்டுருவேன். இந்த பிக் பாஸ், அந்த பாஸ், இந்த பாஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும். கலாச்சார சீரழிவு என்பது சினிமாவில் இருந்தாங்க நடக்குது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உயிர் மூச்சு சினிமாங்க. இந்த சினிமாவில் இருந்து தாங்க எல்லா தப்பும் நடக்குது. முதல்ல சினிமாவை சரி பண்ணால் எல்லாமே சரியாக இருக்கும்.